ஒரு அரசியல் அப்ரண்டிஸுங்க, தவறான புரிதல், நாளைக்கு சொன்னால் திருத்திக்குவாப்ல அப்படிங்கிற மாதிரி சீமான் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கான முதல் மாநாட்டுக்கு மணியண்ணன் தான் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாரு. மணியண்ணன் தான் டிஷர்ட்லாம் போட்டு கொடுத்தாரு. குறிப்பாக சொல்லணும்னா கொளத்தூர் மணியண்ணன் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணார் அப்படிங்கிறத சீமானே ஒத்துக்கிறார். சீமான் இன்றைக்கு வளரக்கூடிய அவதூறுகளும் குற்றச்சாட்டுகளும் ஒன்றும் புதுசாக முந்தானேத்து சீமான் கண்டுபிடிக்கல. பெரியார் இயங்க தொடங்கிய காலத்திலிருந்து பெரியார் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். எனக்கு தெரிஞ்சு இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மறுப்புன்னு சொல்லிட்டு பல்வேறு சிந்தனையாளர்கள் பல்வேறு பதிப்பகங்கள் மூலியமாக ஒரு 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. இவர் பேசுவது என்பது என்னமோ முந்தானேத்து இவர் கண்டுபிடித்த மாதிரியும் குற்றச்சாட்டு இவர் மீடியாவில் வைத்த உடனே அடுத்த நாள் வந்து யாருமே கொடுக்கலங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் செய்கிறார். ஆனால் இதற்கான மறுப்பெல்லாம் எப்போதே வந்துருச்சு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஏன்னா இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார் பார்த்தீங்களா, டேய் ஏன் தலைவண்டா பெரியார் அப்படின்னு ஹெச் ராஜா வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு இவரே இந்த பக்கம் இருந்து பதில் சொன்ன நபர் தான். இப்போது ஒரு அரசியல் அப்ரண்டிஸுங்க, தவறான புரிதல், இல்லாட்டி இப்போது புக் ஃபேர் நடந்துச்சு, அந்த புக் ஃபேரில் பெங்களூர் குணா போன்ற நபர்களுடைய புத்தகங்களை வாங்கி படித்து அதில் ஏதோ கொஞ்சம் தவறான புரிதல் இருக்கார் தம்பி, நாளைக்கு சொன்னால் திருத்திக்குவாப்ல அப்படிங்கிற மாதிரி சீமான் கிடையாது. ஏன்னா இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் சரியான மறுப்பும் நம்மை விட சீமானுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இதை நிற்காம பண்ணுறார். அப்புறம் ஏன் தெரிஞ்சவரே ஏன் இப்படி பேசணும்? தெரிஞ்சவரே ஏன் பேசுகிறாருன்னா, நீங்கள் 2009 அது வரைக்கும் பெரியார் இயக்கங்களோடு பயணிக்கிறார். பிறகு நாம் தமிழர்ங்கிற கட்சி உருவாக்கத்திலேயே பெரியார் இயக்க தலைவர்களுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறது பெரும்பான்மையானவருக்கு தெரியும். 2011 மாநாட்டு மடல்லையே தந்தை பெரியாருடைய முதல் படத்தை வச்சு தான் ஆரம்பிக்கிறேன். இல்லை, நான் சொல்கிறது பெரியாரை ஏற்றுக்கொண்டு பயணித்தார் என்பது வேறு. பெரியார் இயக்க தலைவர்களுடைய பின்புலமும் அங்கே இருந்துச்சு நாம் தமிழருடைய துவக்கத்தில். குறிப்பாக சொல்லணும்னா கொளத்தூர் மணியண்ணன் பெரிய ரோல் ப்ளே பண்ணார் அப்படிங்கிறத சீமானே ஒத்துக்கிறார். நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கான முதல் மாநாட்டுக்கு மணியண்ணன் தான் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாரு, மணியண்ணன் தான் டிஷர்ட்லாம் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு இதே சீமான் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜனிடம் ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பேட்டியில் ஒத்துக்கிறார். இப்படி பயணிக்க தொடங்குறார். பின்னாடி என்னன்னா அந்த ஒரு வடிவேலு காமெடி வரும் பார்த்தீங்களா, காசு இல்லாத பர்ஸை தூக்கிட்டு ஓடுறதுக்கு காசு இருக்கிற பர்ஸை தூக்கிட்டு ஓடலாண்டா அப்படின்ட்டு பெரியாரை பேசி இந்த பெரியார் இயக்க தலைவர்களோடு பயணித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதை விட பார்ப்பனியத்தை ஆதரித்து ஆர்எஸ்எஸோடு பயணித்தால் நம்முடைய வாழ்நாள் பிராப்தி அடைந்து விடலாம் அப்படிங்கிற புள்ளிக்கு சீமான் நகர்கிறார்.